அனைவருக்கும் வணக்கம். இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க. நம்ம வாழ்க்கையில் எது இல்லைனாலும் சரி, நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரோக்கியம் இல்லைன்னா நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இன்றைக்கி இருக்க சூழலில் ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள பார்க்குறதே அரிதாக போயிடுச்சு. வயசு வித்தியாசம் இல்லாமல் மாரடைப்பு வருது. பேரே தெரியாத புதிதான நோயெல்லாம் வருது. பல மருத்துவம் பார்த்தும் சில பேருக்கெல்லாம் நோய் குணமே ஆகிறதில்ல. இந்த மாதிரி நோயால் வாடுகிற மக்களுக்காக அருணகிரிநாதர் முருகப்பெருமான வேண்டி எந்த நோய் வந்தாலும் சரி, எந்த நோய் இருந்தாலும் சரி, அந்த எல்லா நோயும் அவங்கள விட்டு போகிறதுக்காக ஒரு பாடல் பாடியிருக்காரு. அது எந்த பாடல்னா, இருமலு ரோக முயலகன் வாதம் எரிகுல நாசி விடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிரீலை எரிகுலை சூளை பெருவழி வேறுமுல நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாதபடி உனதிரு தாள்கள் தருவாயே வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால வயிறவர் ஆட வடிசுடர் வேலை விடுவோனே தருநிழல் மீது லுரைமுகில் ஊர்தி தருதிரு மாதின் மணவாளா சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே. இந்த பாடலுடைய பொருளை சுருக்கமாக சொல்கிறேன். இருமல், வலிப்பு, வாத நோய், மூக்கு சம்பந்தப்பட்ட நோய், அதாவது எரிச்சல், அடைப்பு போன்றது. விஷ சம்பந்தப்பட்ட நோய், நீரிழிவு நோய், அதாவது சுகர். இன்னைக்கு முக்காவாசி பேருக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது இந்த நீரிழிவு நோய் தான். அடுத்தது நீங்காத தலைவலி, இரத்த சோகை, கழுத்தை சுற்றி உண்டாகக்கூடிய புண் போன்றது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது நெஞ்சு வலி, நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு சளி, தீராத வயிற்று வலி. இது கூடவே பெரிய கொடுமையான வலிகளை தரக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் சரி, அது இப்போ இருக்கிறதோ அல்லது இனிமே புதுசாக வரப்போகிறதோ, இனி நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, என்கிட்ட நெருங்காமல் இருக்க உன்னுடைய திருவடிகளை தந்து அருள் செய்ய வேண்டும். உன்னை எதிர்த்து வந்த அசுரர் படை வீழ, உன்னுடைய படை வீரர்கள் பாட்டு பாட, காலபைரவர் நடனமாட, உன்னுடைய கூரான வேலை வீசியவனே, கற்பக மரத்தின் நிழலில் வசிக்கின்ற இந்திரனுடைய மகளின் கணவனே, கடலால் சூழப்பட்ட இடத்தில் சிறப்போடு விளங்கும் திருத்தணி மலையில் அருள் செய்யும் பெருமாளே அப்படின்னு இந்த பாட்டை அருணகிரிநாதர் நோய்க்கான மருந்தா பாடுறார். இந்த பாடலை நம்பிக்கையோடு தினமும் சொல்லிட்டு வர வந்த நோயும் வருகின்ற நோயும் கந்தன் அருளால் பறந்து போயிடும். நம்பிக்கை என்பது இறை சக்தி, சந்தேகம் என்பது தீய சக்தி. நம்பிக்கையோடு பாடுவது தான் மிகவும் முக்கியம். ஆக அனைவரும் ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டுகிறேன். இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க. நன்றி.